Hi everyone, welcome back to our channel. This is Satish from Kiss System. இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஃபைல்ஸால் ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு இண்டெக்ஸ்க்கான பேஜான index.html, ஸ்டைல்ஸ் அண்ட் script.js இருக்குது. அப்புறம் app.py. அதுக்கப்புறம் app.pyல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரவுட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து விஷுவலாக புரியும். ஓகேங்களா? இப்போ வெப்சைட்க்கான லிங்க் வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இன்புட் லாங்குவேஜ் வந்து இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், சம்திங். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் கொடுத்தவொடனே நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து ஒரு மைக் சிம்பிள் வந்துடும். ஸ்டாப் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் கொடுத்தவொடனே அந்த மைக் சிம்பிள் வந்து கட் ஆகிடும். நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படி விஷுவலாக வந்து அப்பியர் ஆகும். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட்டோட டெக்ஸ்ட் வந்து அங்கே அப்பியர் ஆகும். நான் சேவ் பண்ணணும்னு நினச்சா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்புட் லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன் கொடுத்துறேன். ஹாய், வெல்கம் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சதீஷ் அண்ட் ஐ எம் டாக்கிங் இன் தி ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். இப்போ நான் பேசிட்டேன். இப்போ நான் ஸ்டாப் ஸ்பீச் ரெகக்னிஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து இது ப்ரீ ப்ராசஸ் ஆகும். லைக் நம்ம வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்ட்டு. நான் ஒரு தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இப்போ அந்த மைக் சிம்பிள் போயிடுச்சுன்னா நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. லைக் நம்ம ஸ்பீச் பண்ண டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்து தமிழுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன். வணக்கம், அனைவரையும் வரவேற்கிறேன். இது சதீஷ். நான் உரை மற்றும் மொழிபெயர்ப்பு வேலைகளுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமாக சாம்சங் ஏஐ கேலக்ஸி ஃபோனில் வந்து பார்த்துருப்போம். டெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதே விஷயத்தை வந்து நம்மளாலையுமே காலிங் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்லேயே பண்ண முடியும். நம்ம வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நான் சேவ் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டைம், என்ன டேட் அப்படிங்கிறதோட லொக்கேஷனோட சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதை பற்றின டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் சதீஷ்.